2026ஆம் ஆண்டுல துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2026ஆம் ஆண்டுல 12 ராசிகளிலேயே மிக உச்சபட்ச பலன்களாக நற்பலன்கள் நடக்கக்கூடிய ராசினா அது துலா ராசிக்காரங்க தான். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கொடிய கோள்கள் 6ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய உன்னத பலன். என்னன்னா ருண ரோக சத்ரு எதிரி கடன் வழக்கு அவமானம் அத்தனையும் நசித்து போகக்கூடிய அளவிற்கு அந்த சனி பகவான் அவங்களுக்கு ஃபேவரா பண்ணுவார். அதே மாதிரி தெய்வ காரியங்களுக்கு செலவு பண்றதுல தயங்க வேண்டாம். எந்த அளவுக்கு முடியுமோ நீங்க தெய்வ சங்கல்பத்தில் ஈடுபட்டீங்கன்னா பல மடங்கு நன்மைகளை இந்த துலா ராசிக்காரங்க கண்டிப்பா அடைவாங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. வருடத்தினுடைய கடைசி டிசம்பர் மாசம்னு சொல்லக்கூடியதுல ராகு கேது பயிற்சிகள் இன்னும் கூடுமான மட்டும் நற்பலன்களை தான் தரக்கூடிய அளவிற்கு நல்ல இடங்களுக்கு மாறுறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதனை அடுத்து சனி பகவான் 6லயே இருக்கிறதுனால அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்க இப்ப அடுத்தது இந்த எலெக்ஷன் வர டைம்ல நல்லபடியா அவங்க ஜாதகம் ஓரளவுக்கு சுமாரா இருந்தா கூட இந்த கோச்சாரம் அவங்களை தூக்கி நிறுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கே இடம் இல்லை. இந்த மே மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா அடுத்து கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 8.25 ஆண்டுக்கு உங்களுக்கு குரு பார்வை உங்க ராசிக்கு வராது. அப்போ எந்த அளவுக்கு நற்பலன்களை முன்கூட்டியே கொடுக்கணுமோ எல்லாம் பல்க் ஆஃப் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த பிஃபோர் இந்த மேக்குள்ள கண்டிப்பா கொடுத்துருவாரு. பெரிய அளவுக்கான அச்சீவ்மெண்ட்ஸ் கண்டிப்பா துலா ராசிக்காரங்க பண்ணுவாங்க. 95% மேல துலா ராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை.